ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல் சினிமா லென்ஸ் தமிழ். தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில், அதிமுகவில் 2 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், தன் மகன் ரவீந்திரநாத் தாகூரோட வந்து திமுகல இணைஞ்சிருக்காரு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவுல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளத்த பூர்வீகமா கொண்ட பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஜிஆர் ரசிகரா இருந்து அதிமுகவுல இணைஞ்சு, வெகு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்களாலே வந்து 2 முறை முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பெரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறு இல்லை. இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அம்மா அவர்களின் மறைவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இபிஎஸ், ஓபிஎஸ் இவர்கள் இரட்டை தலைமையாக அதிமுக கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த வேளையில், இரட்டை தலைமை வந்து அதிமுக கட்சிக்கும், எந்த கட்சிக்கும் சரிப்பட்டு வராது. ஒற்றை தலைமை தான் வேணும். தொண்டர்களோட, நிர்வாகிகளோட விருப்பமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு இரட்டை தலைமையை நீக்கிட்டு ஒற்றை தலைமையா இபிஎஸ் அவர்களோட கையில வருது அதிமுக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்துறாரு. தர்ம யுத்தம் நடத்தி நான் வந்து முதல்வரா இருந்தேன். என்னைய வந்து யார்கிட்டயும் கேட்காம வந்து துணை முதல்வர் பதவியிலருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைப்பாளரா வந்து அந்த கட்சியில வந்து பயணிச்சுட்டு வந்தாரு. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்பன்னா 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பனிப்போர் இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலை தாங்க இருந்துச்சு. எப்ப வேணாலும் இவர் கட்சிய விட்டு வெளியேறுவார் அப்படிங்கிற சூழ்நிலை போய்க் கொண்டிருந்த வேளையில், திடீரென இபிஎஸ் அவர்கள் பன்னீர்செல்வத்தை வந்து கட்சிய விட்டு நீக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாங்க. சொன்ன மாரியே வந்து அவர வந்து கட்சிய விட்டு நீக்கவும் செய்றாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் என்கிட்ட வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, எந்த ஒரு காரணமும் கேட்காம, முகாந்திரமே இல்லாம என்ன திடீர்னு வந்து பதவிய விட்டு நீக்கியிருக்காங்க. கட்சியில இருந்து எடுத்திருக்காங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. பொதுக்குழு கூட்டி, பொதுக்குழு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். என்கிட்ட இருந்து பதில் மனுவே பெறாம என்னைய வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் எல்லாமே நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சு, அவரோட ஆதரவாளர்களோட ஒரு கட்சிய நடத்திக்கிட்டு இருந்தாரு. நாங்க வந்து அதிமுகவ மீட்டெடுப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டு இருந்த அவரு, அவரோட ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாகவும், உறுதுணையாகவும் இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில, அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வத்தோட வந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து வெவ்வேறு கட்சியில போய் இணஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு பெரிதும் குரல் கொடுத்துட்டு இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே, பன்னீர்செல்வம் வந்து காலதாமதம் படுத்துறாரு. அவர நம்பிக்கொண்டிருந்த அரசியல் வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு அவரு ஒரு கட்சிய வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இடையில வந்து சேகர் பாபு அவர்கள வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திச்சிருந்தாரு. அந்த மாரி சூழ்நிலை இருக்கும்போதே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில கடைசி நாள் கூட்டத்தொடர் முடியிற அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர சந்திச்சிருந்தாரு. அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு தான் வந்து சந்திச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு திடீர்னு சொல்லி பார்த்தோம் அப்புட்ன்னா, திமுகவுல பன்னீர்செல்வம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இந்த அரசியல் களம் எப்படி ஆகப்போது? திமுகவுல பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்தது திமுகவிற்கு பலமாக அமையுமா? அதிமுகவுக்கு பலவீனமாக அமையுமா? என்பதையெல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும். நன்றி மக்களே! வணக்கம். இந்த வீடியோ பத்தின கருத்து என்ன? பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுல இணைஞ்சதும் திமுகவுக்கு பலமா? பலம் இல்லையா? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.